ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ இன்னோவேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ ராயலோ இன்னோவேர்ல்டு மார்க்கெட்டிங்கோட அந்த March 5th, ஸோ மார்ச் மந்த் வரப்போகிற அந்த பிளான் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ஒவ்வொரு பிளானையும் பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த பிளானை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த பிளான் வந்து யாருக்கெல்லாம் உகந்தது, அந்த பிளானில் வந்து யாரெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிளானை பற்றியும், இந்த பிளான் வந்து யார் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதாவது இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மெம்பர்ஸ், அதாவது ஓல்டு மெம்பர்ஸ் வந்து நியூ பர்த் ஆகி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, 112 days அப்படின்ற ஒரு கால்குலேஷனில். அதுவும் இல்லாமல் இகாம் பர்ச்சேஸ் பேக், ப்ரொமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணி விட்ராவல் எடுத்துகிட்டு இருக்காங்க. விட்ராவலும் ப்ராப்பராக வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன் பிட்வீனில் இந்த மார்ச் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸை நம்ம எடுக்க முடியாது. எனக்கு இந்த பிளான் ஓகேவாக தோணுது, 600 பிளானு, 1500 பிளானு, 3000 பிளானு, 9000 பிளானு, அதாவது பேசிக்கு, கிளாசிக்கு, ஸ்மார்ட், எலைட்டு, இந்த பிளான் ஏதாவது ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுக்கலாமா அப்படின்னா வந்து எடுக்க முடியாது. ஸோ ஓல்டு மெம்பர்ஸ் அந்த பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம 120 days முடியுது இல்லையா, நம்ம எப்போ பண்ணோம், ஸோ ஜனவரி 15th நமக்கு ஸ்டார்ட் ஆகும் 120 days கால்குலேஷன். ஸோ ஆஃப்டர் 120 daysக்கு அப்புறம் நம்ம செல்ஃப் ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்மளுடைய ஐடியாவே செல்ஃபாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதற்காக நீங்கள் ஏதோ ஒரு பேக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு பேக் மீன்ஸ் பேசிக்கோ, கிளாசிக்கோ, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டோ ஒரு எலைட்டோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேக்கேஜில் எந்த பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ கூட நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 800 தான் நம்ம வந்து விட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு 800 வந்தால் தான் வந்து நம்ம விட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இகாம் ப்ரமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ரீபர்த் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பழைய மெம்பர்ஸுக்கு வந்து திருப்பியும் வந்து அமௌண்ட் கட்டணுமா, திருப்பியும் வந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய, ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இகாம் ப்ரமோஷனல் பேக்கை வந்து திருப்பி நாங்கள் பண்ணணுமா, ரீபர்த் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த நம்ம புதுசாக வந்த பிளானில் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஸோ அந்த 10 level இன்கம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை சொன்னது மாதிரியே வந்து அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 levelக்கு நம்ம 20 direct travel கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அந்த இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக வந்து நீங்கள் பிளானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் டெடிகேட்டிவாக பிளானை பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜஸ் யாருக்கு உகந்தது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நியூ ஜாயினர்ஸ், புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ராயலோ எனக்கு பிடிக்குது, ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு புதுசாக ஜாயின் பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூ பிளானில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, டவுன்லைன்ஸுக்கும். ஸோ கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் சின்னதாக கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் ராயலோ வாழ்வாதாரமான ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. அந்த நம்பின விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷிப்.